ஏண்ணா பேசலாமா தலைவா? நீங்க எல்லாம் கேட்டு கேட்டு பேசுறீங்க. படகு முடிங்க. ஆரம்பிச்சலாம்ல. ஈரோடு மாநகரில் ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாநகரில் நடைபெற்ற இராணுவ கட்டுப்பாட்டை போல இன்று நடைபெறுகிற செயல் வீரர் கூட்டம் என்பது அன்பு சகோதரர் விஜய் பாலாஜியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் அனைத்து முன்னணி தலைவர்களோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியை நான் காணுகிற போது, இந்த கூட்டத்தை காணுகிற போது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டை போல அமர்ந்திருந்த காட்சியை என்னால் காண முடிந்தது. வெற்றி என்ற இலக்கை எட்டுவதற்கு இனி ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதியிலும் டிவிகேவுடைய வெற்றி தளபதிதான் தமிழ்நாட்டை ஆளப் போகிறார் என்ற வரலாறு படைக்கின்ற காலமாக அது அமையும். ஆகவே இந்த வெற்றி வரலாற்றை படைக்கின்ற வகையில் இந்த செயல் வீரர் கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அன்பு சகோதரர் விஜய் பாலாஜி அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என் பாராட்டுதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை தமிழகத்தை ஆளப்போகின்றவர் அவர்தான். 2026 தேசிய கொடி ஏற்றி வைப்பவர் அவர்தான் என்ற முறையில் வெற்றி தளபதி வீரநடை போட இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அவர் அமெரிக்காவில் இருக்காரு. யார் சொன்னாங்க? அதை சொல்லக்கூடாது. அவர் பெரிய டாப்ல இருக்கிறாரு. அவர் ரொம்ப சாதாரண ஆள் இல்லை, பெரிய லெவல் இருக்கிறவர். திமுக நட்பு இருக்கு, திமுக இருக்கு, எங்களோட இருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை அவர் பேர சொல்ல நல்லா இருக்காது. ஒவ்வொரு முறையும் நிர்வாகிகளை சந்திக்கும் போது அவர் பேசினதா சொல்லி ஒரு சில வார்த்தைகள் வெளியே வருது. எந்த தலைவர் தான் அப்படி இல்ல சொல்லுங்க. இருங்க, திமுக தலைவராட்டுக்கு வேறு கட்சி தலைவராது, பிரைம் மினிஸ்டராவது அது மாதிரி எல்லாரும் படிச்சிருக்காங்க. சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்ற பதில் விரைவில். பேசிட்டு இருந்தீங்க. இப்போ அதிமுக திமுக எப்பவுமே தோக்கடிக்க முடியல, தாவேக்கா தான் தோக்கடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திமுக அதிகார பலம் இருக்குது, பணப்பலமும் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் தாவேக்கா நீங்களே சொன்னீங்க 5 மாசம் தான் ஆச்சு உதைக்காம. அப்படி இருக்கும்போது எப்படி வெற்றி வாய்ப்பு? எப்படி இது சிங்க குட்டிகள் சீறி பாயும். கேள்வி மட்டும் கேட்டுறாதீங்க. ஆமா,